சரி, தொடர்ந்து பேசலாம். தற்போது திமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான திரு கம்பம் செல்வேந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கம்பம் செல்வேந்திரன். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஏறக்குறைய அனைத்து கருத்து கணிப்புகளுமே திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொன்றா வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்பையும் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். ஏறக்குறைய 160 170 தொகுதிகள் உங்க கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? இது நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்த ஒரு முடிவுதான். இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பிய ஒரு முடிவுதான். கருத்து கணிப்பு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தங்கள் கருத்தை தெரிவித்து வந்தன. இன்றைக்கு எக்ஸைட் போலிலும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. இது நாங்கள் எதிர்பார்த்தது. நாங்கள் ஏன் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய தேர்தல் பணி மிக சரியாக திட்டமிடப்பட்டது. எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய வேலை திட்டம் மிக நுணுக்கமானது. அவர் அளவிற்கு எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவ்வளவு புயல்வேக பிரச்சாரம் செய்த ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அருமையாக பிரச்சாரம் செய்தார். பிரச்சார நேரத்திலே கூட கொரோனா பரவுகிறது, கவனமாக இருங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தன் கருத்தை தெரிவித்து மக்கள் மீது கொண்டிருக்கிற ஒரு அபிமானத்தை வெளிப்படையாக பளிச்சென்று காட்டியவர் எங்கள் தலைவர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்கத்தாவில் பேசுகிற பொழுது, இவ்வளவு பெரிய கூட்டம் என் பேச்சை கேட்பதற்காக காத்திருக்கிறது என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னார். அவர், இவ்வளவு கூட்டம் சமூக இடைவெளி இல்லாமல் கூடியிருக்கிறீர்களே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்க வேண்டும் பிரதமர். ஆனால் அவர் அங்கே பிரச்சாரத்தில் அப்படி சொல்லவில்லை. எனக்கு பெருமையாக இருக்கிறது என்றுதான் சொன்னார். சில கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை மட்டுமே வச்சு மக்கள் தீர்ப்பை நாம எடை போட்டு விட முடியாது. 2016 9 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல 7 முடிவுகள் அதிமுக ஆட்சிக்கு வராது என்று கூறிய நிலையில அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால கருத்து கணிப்புகளை மட்டுமே எப்படி நாம நம்ப முடியும்? உங்க தலைவர் திரு ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருந்தாரு, கருத்து கணிப்புகளை மட்டும் நம்பாமல் களத்திற்கு சென்று உடையுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார்ல, அதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுமா? கருத்து கணிப்புகளை மட்டுமே எப்படி நம்ப முடியும்னா, இந்த விவாதமே தேவையில்லாத விவாதமா இருக்கும். இந்த விவாதம் எக்ஸைட் போல பற்றி ஒரு விவாதம், ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்பு பற்றிய விவாதங்கள்லாம் கருத்து கணிப்பு தேவையே இல்லை என்ற ஒரு மனநிலை இருந்தால் அதை நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்க நம்புறோம். நீங்க எதிர்பார்த்த முடிவுன்னு சொன்னீங்கல்ல, எதிர்பார்த்த கணிப்புன்னு சொல்லல, எதிர்பார்த்த முடிவுன்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் அந்த கேள்வியை முன் வச்சிருந்தேன். கணிப்பு முடிவுன்றது நீங்க கணிக்கிறீங்க, நாங்க முடிவில் இருக்கோம். நீங்க கணிப்பிலேயே இருக்கீங்க, நாங்க அந்த கணிப்பை தாண்டி முடிவில் இருக்கோம். அதனால நான் உறுதியா சொல்றேன், என் கணிப்பை ரொம்ப உறுதியா சொல்றேன். இது நாங்க எதிர்பார்த்தது, இது நாளை நடக்கும். 2ஆம் தேதி நீங்க பாத்துக்கங்க. இந்த கணிப்பை விட அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. சரி, எங்களுடைய கணிப்பு ஏறத்தாழ 175 இடங்களிலே இருந்து 200 இடம் வரை வெற்றி பெறுவோம் என்பதுதான். தொடர்ந்து பேசலாம் திரு கம்பம் செல்வேந்திரன். தற்போது நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பாண்டியராஜன். இப்ப அதிமுக கூட்டணிக்கு தோல்வி முகம்தான் தமிழகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் வெளிவருது. ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் இதே மாதிரியான செய்திகள் வந்தது. தமிழகத்துல திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அதிமுக